ஒரே வீடியோ தான். முதலமைச்சருடைய மானத்தை கப்பல் ஏற்றிருக்காங்க இந்த வீர தமிழச்சி. இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. நாட்றாம்பள்ளி மற்றும் மல்லகுண்டாவில தொழிற்பேட்டைகள். நாட்றாம்பள்ளி மற்றும் மல்லகுண்டாவில தொழிற்பேட்டைகள் தாங்க மல்லகுண்டா நாட்றம்பள்ளி சிப்காடு. இந்த இடத்துல ஒரு 10,000க்கு மேல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது phase 1. phase 2ல ஒரு 20,000 பேர் வேலை செய்யறதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த பகுதியில பாத்தீங்கன்னா பெரும்பாலும் திமுக ஆட்சி வந்ததுல இருந்து யாரும் வெளிநாட்டுக்கே போறதில்லைங்க. அதனால இங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே இந்த தொழிற்பேட்டையில் தாங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப எல்லாம் நான் பேசணும்னு நினைச்சீங்களா? பொய்ய சொல்லி மட்டுமே ஆட்சிக்கு வர ஒரே அரசு திமுக அரசு தாங்க. முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதியில என்ன சொல்லியிருந்தாரோ அந்த ஊரிலிருந்து ஒரு பெண்மணி வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பக்கத்தில் சிப்காட் வரப்போகுது, அந்த சிப்காட்டில் 20,000 30,000 பேர் வந்து வேலை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு ஆள் கூட வெளிநாடு போல வெளி ஊருக்கு போல, அனைவரும் செல்வ செழிப்போடு, இந்த சிப்காட் அமைந்ததுனால செல்வ செழிப்போடு நாங்கள் அனைத்து வளங்களுடனும் இருக்கிறோம் அப்படின்னு அந்த சிப்காட் எங்கே அமையும் சொன்ன இடத்திற்கு வெளியிலிருந்து அந்த வீர பெண்மணி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இவங்க தேர்தலில் ஜெயிப்பதற்காக எவ்வளவு பொய் வாக்குறுதி. நாங்கள் ஆட்சிக்கு வர போகிறோம், வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் போயிட்டு பேங்க்கில் வச்சுட்டு வந்துருங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே தள்ளுபடி தான் அப்படின்னு பெரிய உருட்டா உருட்டினாரு. அது மட்டும் இல்லைங்க, அடுத்தது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நீட்டை ஒழிக்கும் ரகசியம், இது மாதிரி பல ரகசியங்களை தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து ஆட்சிக்கு வந்த திமுகவுக்கு இது மாதிரி ஒவ்வொரு வீர தமிழச்சியும் வீடியோ போட்டு அவங்களை கிழித்து தொங்க விட வேண்டும். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காம. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.